அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. உறவுகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் தீர்வும் இருக்குது. இந்த தீர்வு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம துவா கேட்போம். அந்த துவாக்கள் 2 லைனோ இல்லை 3 லைனோ இருக்கலாம். அதெல்லாம் கூட மனப்பாடம் பண்ண நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய திருநாமம், அந்த 99 திருநாமத்தையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம மனனம் செய்து வைத்து கொண்டோம் அப்படின்னா அது மூலயமா நமக்கு எல்லா வகையிலையும் தீர்வுகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அநியாயம் செய்யக்கூடியவங்க, நம்ம மேலே பொறாமை கொண்டவங்க, அவங்க நம்மளுக்கு ஏதோ ஒன்று செஞ்சிடுவாங்க, நமக்கு அவங்க மேலே ஒரு பயம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெயரை, அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் 26வதாக இடம்பெறக்கூடிய யா முதீல், இழிவடைய செய்பவனே அப்படிங்கிற இந்த திருநாமத்தை நம்ம ஓதணும். எத்தனை தடவை ஓதணும் அப்படின்னா 72 தடவைகள் ஓதி சுஜூதில் தலை வைத்தவாறு, அல்லாஹ் யா ரப்புவே, இந்த நபர் யார் நம்ம மேலே கோவமாக இருக்காங்க, அவங்க மூலயமா நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ, அந்த நபருடைய பெயரை சொல்லி அவங்க மூலயமா எனக்கு கஷ்டங்கள் ஏற்படுமோங்கிற அச்சம் எனக்கு இருக்குது, ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த பிரச்சனைகள், அந்த தீய விஷயங்களை விட்டு என்னை பாதுகாத்து அருள்வாயாக யா ரஹ்மானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயம் நமக்கு நடக்கும். நம்மளை அல்லாஹ் அந்த தீய விஷயங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பாங்க. பொதுவாக நாம் லுஹாவுடைய சூறாக்களை ஓதி லுஹாவுடைய தொழுகையை நாம் தொழுவோம். அந்த தொழுகையை நாம் தொழுததுக்கு பிறகு அந்த இடத்துலையே உக்காந்து அல்லாஹ் யா ரப்புவை நினைத்து யா சமீவு, யாவையும் கேட்பவனே அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய திருநாமத்தை 500 தடவை ஓதி துவா கேட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த விஷயம் நடக்கணுங்கிற நம்மளுடைய நாட்டம் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அடுத்தது, ஜும்மாவுடைய நாளில் நாம் சுன்னத்தான தொழுகையை நாம் தொழுவோம். அப்படி சுன்னத்தான தொழுகையை தொழுதத்துக்கு பிறகு ஃபர்ல் தொழுறதுக்கு முன்னாடி 100 தடவை நாம் ஓதணும். யா பசீர், யாவையும் பார்ப்பவனே அப்படிங்கிற இந்த திருநாமத்தை நாம் ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் தாலா அவங்களால நமக்கு எந்த சைட்லேருந்தும் எந்த பிரச்சனையும் வராமல் நமக்கு ஒரு பாதுகாவல் நமக்கு கிடைக்கும்.